இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் பலம் அதிகரிக்கிறதுக்கு. எப்பவுமே நீங்க சோர்வாவே இருக்கீங்களா? காலையில எந்திரிக்கும்போதே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குங்க. தூங்குன மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல. எந்த ஒர்க்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா எனக்கு கிடையாது. பெரும்பாலும் நெறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. பெண்களுக்கு பார்த்தோம்னா, இந்த மெனோபாஸ் டைம்லயோ, இல்ல ஒரு சிலருக்கு டீனேஜ்ல இந்த உடல் சோர்வு. தாங்கவே முடியாத அளவுக்கு எனக்கு உடல் சோர்வு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த உடல் சோர்வோட சேர்த்து சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கு. ஆண்மை தன்மை குறைபாடு ஏற்படுறது. இது முன்னாடியெல்லாம் இல்லைங்க. இப்போ ஒரு 1 இயரா இருக்கு. ஏஜ் 35, 40 இயர்ஸ கிராஸ் பண்ணும்போதே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடல் வலிமை பெறதுக்கும், முக்கியமாக இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்றது, நரம்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. கை, கால் வலியாக இருக்கிறது. காஃப் மசில்ஸ்ல ஒரு கிராம்ப்ஸ். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல. ஒரு 1/2 அன் ஹவர் நான் நின்னு ஒர்க் பண்ணாலே, 1/2 மணி நேரம் நான் நின்று ஒர்க் பண்ணாலே கால் வலி வருது. அந்த மாதிரி உடல் சோர்வை நீக்குவதற்கான ஒரு ஸ்பெஷல் மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்குங்க. அதுவும் முக்கியமாக இது ஒரு லேகிய வகையை சேர்ந்தது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு இருக்கு. உடல் எடையே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ரத்த சோகை வர மாதிரியே தெரியுது. ஈறுகள்லாம் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காகவும் இந்த லேகியத்தை தாராளமாக நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். ரெகுலரா இத காலை, இரவு 2 வேளையும் ஒரு ஒரு ஸ்பூன், இல்லைன்னா இரவு மட்டுமே ஒரு 5 கிராம் நெல்லிக்காய் அளவுக்கு இத நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாங்க. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் பலம் அதிகரிக்கிறதுக்கு. எப்பவுமே நீங்க சோர்வாவே இருக்கீங்களா? காலையில எந்திரிக்கும்போதே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குங்க. தூங்குன மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல. எந்த ஒர்க்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா எனக்கு கிடையாது. பெரும்பாலும் நெறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. பெண்களுக்கு பார்த்தோம்னா, இந்த மெனோபாஸ் டைம்லயோ, இல்ல ஒரு சிலருக்கு டீனேஜ்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது தான். அதுவும் முக்கியமாக தைராய்டு இருக்கக்கூடிய நெறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. அதாவது உடல் சோர்வு. தாங்கவே முடியாத அளவுக்கு எனக்கு உடல் சோர்வு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த உடல் சோர்வோட சேர்த்து சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கு. ஆண்மை தன்மை குறைபாடு ஏற்படுறது. இது முன்னாடியெல்லாம் இல்லைங்க. இப்போ ஒரு 1 இயரா இருக்கு. ஏஜ் 35, 40 இயர்ஸ கிராஸ் பண்ணும்போதே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடல் வலிமை பெறதுக்கும், முக்கியமாக இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்றது, நரம்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தாங்க. நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அந்த நரம்புகளை வலிமையாக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இதுவே பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே கை, கால் வலியாக இருக்கிறது. காஃப் மசில்ஸ்ல ஒரு கிராம்ப்ஸ். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல. ஒரு 1/2 அன் ஹவர் நான் நின்னு ஒர்க் பண்ணாலே, 1/2 மணி நேரம் நான் நின்று ஒர்க் பண்ணாலே கால் வலி வருது. அந்த மாதிரி உடல் சோர்வை நீக்குவதற்கான ஒரு ஸ்பெஷல் மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்குங்க. அதுவும் முக்கியமாக இது ஒரு லேகிய வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த லேகியம் அப்படின்னு சொல்றது, அதுல நெய் சேர்ந்திருக்கும், தேன், இனிப்பும் சேர்ந்து அதனோட மூலிகைகள் எல்லாமே சேர்த்து தான் இருக்கும். அதாவது அந்த சித்தர்கள் எப்படி அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இனிப்போட சேர்த்து அந்த நெய்யும் உள்ள அந்த மெடிசின்ஸோட கலந்து உள்ள போகும்போது ஈஸியா அது நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷனா நம்ம சாப்பிட்ட உணவு குடல் பகுதியில உறிஞ்சப்படுறது தான் நம்ம அப்படி சொல்றோம். குடல் பகுதியில நல்லா உறிஞ்சப்பட்டு உடலுக்கு அது சக்தியாக மாறும்பொழுது உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த லேகிய மருந்த குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம். நாதவிருத்தி லேகியம் அப்படின்னு சொல்றது. இந்த நாதவிருத்தி லேகியம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். உடல்ல இருக்கக்கூடிய உடற்தாதுக்கள் 7 வகையான உடற்தாதுக்களும் வலிமை பெறுவதற்கும், பஞ்சபூத உறுப்புகளும் வலிமையாகிறதுக்கும், 3 தாதுக்களும் நமக்கு சமநிலையில இருக்கிறதுக்கும் இந்த லேகியம் ஸ்பெஷலா பயன்படுத்தலாம். இதுல பொதுவாக என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னா, அதாவது ஆலமரத்தோட விதைகள் ரொம்ப குட்டி குட்டியா இருக்குங்க. அவ்வளவு சக்தி இதுல இருக்கு. அதே மாதிரிதான் அரச மரத்தோட விதைகள் இதுவும் ரொம்ப சிறிதாக இருக்கும். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய விருட்சம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி அத்தி
இந்த 3ஓட விதைகளும் நம்ம எடுத்துக்கணுங்க. இதை எடுத்துட்டு இத 3மே ஒன்றா கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த அளவு தேவைப்படும் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்து நெய் விட்டு லேசா வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுக்கு இந்த 3 விதைகள். இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா 50 கிராம் அளவுக்கு கசகசா இதுவும் வறுத்து இதனோட எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட சேரக்கூடிய மற்ற மூலிகைகள் என்னென்ன அப்படின்னா 10 கிராம் அளவுக்கு சாதிக்காய் எடுத்து வச்சுக்கணும். 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 50 கிராம் சாதிப்பத்திரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சாதிப்பத்திரின்னு சொல்றது இந்த சாதிக்காய்க்கு மேல இருக்கக்கூடிய புறத்தோல் பகுதி தான். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட முருங்கை விதை பொடி 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இதில் தனியாக பாதாம் பீசனை மட்டும் பொடி செய்து 100 கிராம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம லேகியமாக செய்யணும். லேகியம் அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல பாகு காய்ச்சி, கருப்பட்டியில் பாகு காய்ச்சி இந்த பொடியை நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே வரும்பொழுது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம செய்யணும். அதாவது ஒட்டாத பதத்தில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சுக்கிட்டே வரணும். ஸோ லோ ஃப்ளேமில் இது எல்லாமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்போது உடலுக்கு தேவையான ஒட்டுமொத்த சத்துக்களும் இதில் இருக்குது. அந்த லேகியமாக ரெடி பண்ணும்போதே அதனுடைய நறுமணம் நமக்கே தெரியும். ஸோ நல்ல ஒரு மனம் வரும், உடனே சாப்பிடணும் போல இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஆண்களுக்கு அந்த வீரிய விருத்திக்காக இதை நம்ம தாராளமாக எடுக்கலாம். நாத விருத்தி லேகியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு இருக்கு, உடல் எடையே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது, ரத்த சோகை வர மாதிரியே தெரியுது, ஈறுகளெல்லாம் ரத்தம் வடி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காகவும் இந்த லேகியத்தை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ ரெகுலராக இதை காலை இரவு 2 வேளையும் ஒரு ஸ்பூன், இல்லைன்னா இரவு மட்டுமே ஒரு 5 கிராம் நெல்லிக்காய் அளவுக்கு இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாங்க. ஸோ ஆண்களுக்கு உடல் பலம் பெறுவதற்கும், ஸோ குழந்தைகள் ஒரு சிலர் வந்து ரொம்ப சோர்வாக இருக்காங்க, நமக்கு சாப்பிட்ற உணவு உடலில் சேருதா இல்லையானே தெரியலையே, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் இதை நம்ம கொடுக்கலாம். ஒரு சுண்டைக்காய் அளவு குழந்தைகளுக்கு தினம்தோறும் கொடுக்கலாம். ஸோ இரவு இந்த லேகியம் எடுக்கிறீங்கன்னா இதை எடுத்துட்டு கொஞ்சம் பாலும் குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி உணவு முறைகளில் பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து சாப்பிடணும். ஆண்கள் வலிமையாக இருப்பதற்கு ஸோ நிறைய பேர் ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நில் கவுண்ட் இருக்கிறவங்களுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு 40-50 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே எனக்கு இந்த வீரியம் குறைபாடு இருக்குது, ஏசுஸ்பெர்மியா கண்டிஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த மெடிசனோட இன்னும் சில சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனைனால இந்த மாதிரி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கான மருந்துகளோடு இந்த லேகிய வகை மருந்தையும் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியங்க. வாரம் 2 முறை ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்ல ஒரு ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காலை உணவு தவறாமல் எடுத்துக்கணுங்க. ஸோ காலை உணவு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காலையில் அதுவும் ப்ரோட்டீன் நிறைந்த உணவாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. இப்போ நிறைய பேர் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் உணவு நிறைய எடுக்கிறீங்க, அதை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நீங்கள் நிறைய எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நம்மளுடைய தசைகள் நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.